ஹீரோயினுக்கு என்ன மாதிரி பண்ணணுன்றது மணிரத்னமும் எங்கள் அப்பாலாம் பேசிகிட்டே இருந்தாங்க. அது ஒன்றும் செட்டே ஆகலை. அப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு பெங்காலி கதையை ஒன்று எடுத்து சொன்னாங்க. அதில் என்ன அப்படின்னா, சிவகுமார் ஒரு பணம் கொடுக்குறாங்க. நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் சார். சிவகுமார் இல்லை வேண்டவே வேண்டாம், இல்லை நீ வாங்கிக்கோன்னாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க, கலைஞரை கூப்பிடணுன்னாங்க. ஸோ கலைஞர் வந்து போய் கேட்டோம். கலைஞர் வந்தேன்னாரு. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹை ஃபீவராக இருந்தார். இல்லை நான் வந்து தான் ஆவேன்னாரு. அப்போது முக ஸ்டாலின் வந்து அந்த டைத்தில் வந்து என்னென்னா, திராவிடியன் மூமெண்ட்லாம் அப்போ தான் உள்ளே வருது சினிமாக்குள்ளே. அப்போ தான் அண்ணாதுரை, கலைஞர் எல்லோரும். இந்த பாட்டு தான் சூரியகாந்தியில் பாடின பாட்டு தான் ரொம்ப ஹிட்டு. ஓ மேரே தில் ரூபான்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு நான் என்றாலும் எல்லாரும் பாடுவாங்க. நீட்னஸ் மட்டும் இல்லை, ரொம்ப க்ளீன், எல்லாமே சுத்தமாக இருக்கணும். அண்ட் எல்லாமே ஆன் டைமில் இருக்கணும். கரெக்டாக பண்ண ஒன்றே காலம் ஆச்சுன்னா, ஏடிஎம்கே பார்ட்டியில் சேர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட ஒரு டேப் ஒன்று அனுப்பிச்சாங்க. அதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு மேடையில் பேசுகிற ஸ்பீச்சு எங்கள் அப்பா அதை கேட்டாங்க. பூரா அந்த மேடை ஸ்பீச்சை கேட்டுட்டு, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் திரு முக்தா ஸ்ரீனிவாசன் சார் அவர்களை. ஒரு இயக்குனராகவும், தயாரிப்பாளராகவும், படைப்பாளியாகவும், எழுத்துலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவரை ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரை பற்றி பேசுகிறதுக்காக அவருடைய இளைய மகன் சுந்தர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. முக்தா ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனமாக இருந்துகிட்டு இருக்கும்போது அப்பாவை பற்றின அந்த விஷயங்கள் இருக்குல்ல, ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவானவங்க. அது அப்பா வந்து எப்படின்னா, அவர் ரொம்ப ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு கிராமத்தில். அது என்ன அப்படின்னு சொன்னால், எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பா 6 வயசு இருக்கும்போது இறந்துட்டார். அந்த காலத்துலலாம் என்ன அப்படின்னா, ஒரு பிராமின் ஃபேமிலியில் கிராமத்துலலாம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க. அதனால் எங்கள் பாட்டி, எங்கள் அப்பாவுடைய அம்மா வந்து மொட்டை அடிச்சுட்டு வெள்ளை புடவை கட்டிட்டு வீட்டு விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. அவங்க 80 வயசு வரைக்கும் இருந்தாங்க, 82 வயசில் வரைக்கும் இருந்தாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க 28 வயசில் விடோ ஆகிட்டாங்க. ஸோ வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ ஒரே ஒரு அண்ணன், ஒரு அக்கா, அவங்க. அதனால் இவ்வளோ தான் குடும்பம். ரொம்ப ஏழை குடும்பம். எங்கள் அப்பா நல்லா படிப்பாங்க. பட் ஆனால் படிக்க வைக்கிறதுங்கிறது அந்த காலத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். வேலைக்கு போகணுன்ற ஒரு நெசசிட்டி வந்ததுனால ஸ்கூலை முடித்த உடனே வேலைக்கு போயிட்டாங்க. ஏழைன்றதுனால ஒரு அந்த அச்சீவ் பண்ண முடியலன்ற ஒரு வெறி இருக்கும். நல்லா படித்தும் காலேஜுக்கு போக முடியல அப்படின்ற ஒரு இது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிசமில் படிக்க ஆரம்பித்தாங்க. மார்க்சிஸ்ட் தியரிலாம் உட்காந்து படிச்சுருந்தாங்க. மார்க்சிசம் படிச்சுட்டு 16 வயசுலேயே கம்யூனிஸ்டில் போய் சேர்ந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஸோ இந்த கம்யூனிஸ்ட் லீடர்ஸ்லாம் வந்து நார்த் இந்தியாவில், வெஸ்ட் பெங்கால்லேருந்துலாம் வருவாங்க. அண்டு எங்கள் அப்பா கொஞ்சம் ஹிந்தியும் நல்லா தெரியும். 16 வயசு அவங்க கூப்பிட்டு எல்லோரும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஹிந்தியில் பேசுவாங்க அல்லது இங்கிலீஷில் பேசுவாங்க. அதனால் ஒரு காலகட்டத்தில் கம்யூனிசத்தில் ரொம்ப ஐக்கியமான நிலைமையில் வந்தது. அண்ட் அவங்க கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் டே டு டே லைஃப் அப்படி மெயின்டைன் பண்ணி வந்தாங்க. எங்கள் பெரியப்பா வந்து என்னென்னா, மாடர்ன் தேட்டர்ஸில் கிளர்க்காக போய் ஜாயின் பண்ணாங்க. அவரும் ஸ்கூல் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பெரியப்பா. ஸோ அதனால் அவங்க மாடர்ன் தேட்டர்ஸில் போய் ஒரு கிளர்க்காக ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப எங்கள் பெரியப்பா ரொம்ப நேர்மை, சின்சியராக இருப்பாங்க. அண்டு வேலையும் ரொம்ப நல்லா செய்வாங்க. ஸோ அதனால் இந்த மாடர்ன் தேட்டர் சுந்தரம் அவருக்கு ரொம்ப எங்கள் பெரியப்பா ரொம்ப பிடிக்கும். ஒரு டயத்தில் என்னது, எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிடுறாங்க, அந்த கம்யூனிஸ்ட்டு இது பண்ணும்போது. அந்த டயத்தில் அரெஸ்ட் பண்ணி வெளில வச்சோடனே எங்கள் பெரியப்பா சுந்தரத்திட்ட போய் சொன்னாங்க. அவர் ரொம்ப பவர்ஃபுல். அப்போ அவர் அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் சுந்தரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். அங்கேருந்து வந்தவங்க தான் கலைஞர், எம்ஜிஆர், அத்தனை பேருமே அங்கேருந்து வந்தவங்க தான். ஸோ அதனால் அவர் வந்து அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவரை உடனே பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டு, இங்கே நீ எங்கூட இரு அப்படின்னும் போது எங்கள் பெரியப்பா சொன்னாங்க, அவனுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், ஹிந்தி நல்லா வரும் அப்படின்னோடனே அவர் வந்து அவங்க ஒய்ஃபை பிரிட்டிஷ் அவங்களுக்கு சரி அவங்க கூட கொஞ்சம் டிரான்ஸ்லேஷனுக்கெல்லாம் போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கடைக்கு போகும்போது எங்கள் அப்பா போவாங்க. அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க, இவங்க தமிழில் பேசுவாங்க, பேசி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுந்தரத்திட்டையும் அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணாங்க.
அப்போ கலைஞர் தான் கதை வசனம்லாம் இருக்கும் மனோகரா, அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு கதை வசனம் இருக்கும். அந்த டைத்தில் ஜெராக்ஸ் மிஷின் அந்த இதெல்லாம் கிடையாது, கையில் தான் எழுதணும் இல்லையா? ஸோ ஒரு 7 காப்பி எடுக்கணும். ஸோ ஒரு காப்பி எடுத்துகிட்டு கார்பன் பேப்பர் இருக்கும், அதுக்கு முன்னாடி கார்பன் பேப்பரும் கிடையாது. ஸோ 7 காப்பி அதை பார்த்து எடுக்கணும். கலைஞர் எழுதின ஒவ்வொரு சீனும் டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் வந்து 7 காப்பி எழுதணும். அது என்னென்னா கலைஞர் உட்காந்துட்டுருப்பார், பக்கத்தில் எங்கள் அப்பா உட்காந்துப்பாங்க, அவர் சொல்ல இவர் எழுதுவார். இப்போது கடைசியாக ஒரு சூரியகாந்திக்கெலாம் அப்புறம் வந்து ஒரு மீட்டிங்கில் போது எங்கள் அப்பா சொன்னாங்க, கலைஞருக்கு கதையெல்லாம் நான் தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். தட் மீன்ஸ் கையால் எழுதுறதுன்றது சொல்லியிருந்தார். அப்புறம் அது வந்து கலைஞர் வந்து சொன்னார், ஆமாம் நான் சொல்ல அவர் எழுதியிருக்காரு. அதுபடி தான் அது ஆரம்பிச்சு. அதனால தான் இந்த கம்யூனிசம் இதில் போச்சு, அந்த சிந்தனைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனைகள் போச்சு. அந்த சிந்தனை என்னன்னா அந்த காலகட்டத்தில் வந்து கம்யூனிசம் வளரல. அதுக்கு காரணம் என்னன்னா காங்கிரஸுக்கு எதிர்த்து ஒரு கம்யூனிசம் வந்தது. ஆனால் அந்த கம்யூனிசம்க்கு வளராமல் திராவிடியன் மூவ்மெண்ட் வந்துடுச்சு. அந்த திராவிடியன் மூவ்மெண்ட் வந்து கம்யூனிசத்தை சாப்பிட்டுடுச்சு. டிஎம்கே வராமல் இருந்ததுன்னா இப்போ கம்யூனிசம் வந்து பவர்ஃபுல்லாக வந்திருக்கும். லைக் பெங்கால் அண்ட் கேரளா அளவுக்கு வந்திருக்கும், கேரளா அளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்திருக்கும். இந்த திராவிடியன் மூவ்மெண்ட்டு டிஎம்கே பார்ட்டினால தான் கம்யூனிசம் அழிஞ்சிடுதுன்னு சொல்லுவேன். அதனால் என்னது எங்கள் அப்பாவும் கம்யூனிசத்தை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. பட் he was against திராவிடியன் மூமெண்ட். டிஎம்கேக்கு அகேன்ஸ்ட் கிடையாது, இந்த திராவிடியன் மூமெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் வந்து எதிராக தான் இருந்தாங்க. எதிராக இருந்தால் திராவிடியன் மூமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பானுடைய 80 கூட நாங்கள் கேட்குறோம் 80 யாராவது கூப்பிடணுமான்னு. இல்லை கலைஞரை கூப்பிடணுன்னாங்க. ஸோ கலைஞர் வந்து போய் கேட்டோம், கலைஞர் வந்தேன்னாரு. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹை ஃபீவராக இருந்தார். இல்லை நான் வந்து தான் ஆவேன்னாரு. அப்போது முக ஸ்டாலின் வந்து இல்லை அவன் அப்பாவனால் வரவே முடியல, வர வேண்டான்னு சொன்னோம். பட் அவர் வந்து இல்லை முக்தா கூப்பிட்டுருக்காரு நான் போகணுன்னு. ஸோ நெருங்கிய தொடர்பு கடைசி வரைக்கும் இருந்தது 2 பேருக்கும். நல்ல ஒரு 2 பேருமே நண்பர்களாக தான் இருந்தாங்க. அப்பா வந்து ஒரு பேட்டியில் வெளிப்படையாக பேசியிருந்தாங்க, ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் பேசியிருந்தாங்க. அந்த பேட்டியில் என்னென்னா, நான் வந்து சிறு வயசில் ஒரு உறவினர் வீட்டில் போய் தங்கியிருந்தேன். ஆனால் அங்கே வந்து என்னை மண்ணெண்ணெய் வாங்குறதுக்காக அனுப்புனாங்க. காஃபி கேட்கறதுக்கு சீமண்ணெய் வாங்கிட்டு வா அது அப்படிங்கிற அதுங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து அப்பாவை ரொம்ப உழுக்குனதாகவும், அன்னைக்கு நான் வெளியில் வந்தேன், அது வந்து காஃபியே குடிக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. இல்லை அது என்னென்னா, அந்த அம்மா வந்து ரிலேட்டிவ் அவங்க தங்கியிருந்தாங்க. அப்போ தான் இந்த கம்யூனிஸ்டில் இது இருக்கும்போது, ஒரு ஆக்டிவாக இருக்கும்போது, அப்போ ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்க. எங்கள் அப்பா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் பேசினதை கேட்டாங்க. அவங்களும் இன்னொரு உறவுக்காரங்களும் பேசியிருந்தாங்க. பேசும்போது காஃபி மட்டும் தான் அங்கே போட்டு கொடுப்பாங்க, அதான் மற்றதெல்லாம் வெளியில் தான் சாப்பிட்டுருந்தாங்க. காஃபி மட்டும் நான் போட்டு தர வேண்டியிருக்கு, போய் இதை வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வரலன்னு ஒரு கமெண்ட் அடித்தாங்க. அது பார்த்தாங்க, சரி இனிமேல் நம்ம காஃபியை குடிக்க வேண்டாம்னாங்க. கடைசி வெயிராக இருப்பாங்க. கடைசி இறந்து போன வரைக்கும் காஃபியை தொடரலை, காஃபி டீ ரெண்டுமே கிடையாது. ஸோ அப்பாவோட அந்த விடாப்படியான அந்த வைராக்கியத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அவரை மாதிரி நாங்களாம் இல்லைன்ற விஷயம், அந்த வைராக்கியம் இல்லைன்றது அது வந்து பை நேச்சர் வரும். அது எனக்கு வரல, எங்களுக்கு வரல, அது பை நேச்சர் வரும். அது வந்து ஒரு எனர்ஜி, அதாவது ஜெயிக்கணுன்ற ஒரு எனர்ஜி, ஒரு வந்து போராடணுன்ற ஒரு குணம், அதெல்லாம் வரும். அதை வந்து இங்கிலீஷ்ல லைட்டா ஈகோன்னு சொல்லலாம். அந்த ஈகோ தான் வந்து அப்பாவை முதல் படத்திலேயே நேஷனல் அவார்டு வாங்கிட்டு. அது என்னன்னா, அப்போ வந்து அந்த கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் இருந்தது. கம்யூனிஸ்ட் ஐடியாலேருந்து அந்த சினிமாலேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து வந்தது. அந்த டைத்தில் வந்து என்னென்னா, திராவிடியன் மூமெண்ட்லாம் அப்போ தான் உள்ளே வருது சினிமாக்குள்ளே. அப்போ தான் அண்ணாதுரை, கலைஞர் எல்லாரும் திராவிடியன் மூமெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க, சினிமா மூலமாக அதை பரப்புகிறாங்க. அந்த காலகட்டங்கள் அது. ஸோ அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா வந்து கம்யூனிசத்தை வந்து கொண்டு வந்தாங்க முதல்ல படத்துலேயே. அதில் 4 படம் எடுத்தாங்க. 4 படத்தில் முதல் படம் வந்து ஒரு வித்தியாசமான இருந்ததுன்னு சொல்லிட்டு அது ஹிட் ஆச்சு. மற்ற 3 படம் என்ன ஆயிடுதுன்னா, அது கம்யூனிஸ்ட் முடிகிற டைம். அதில் வந்து நால்வேலி நிலம்னு ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க. அந்த நால்வேலி நிலம் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த பெங்கால் லிட்ரேச்சர்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதெல்லாம் வாங்கி அது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, படிப்பாங்க. அதில் இந்த பெங்கால் கதைகள் இதில் இன்னும் சொல்லப்போனால் நாயகன் படம் இருக்கு இல்லையா, நாயகன் படம் வந்து ஹீரோயினுக்கு என்ன மாதிரி பண்ணணுன்றது மணிரத்னமும் எங்கள் அப்பாலாம் பேசிகிட்டே இருந்தாங்க. அது ஒன்றும் செட்டே ஆகலை. அப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு பெங்காலி கதையை ஒன்று எடுத்து சொன்னாங்க. அதில் என்ன அப்படின்னா, ஒரு ரவுடி ஒருத்தன் வந்து ஒரு வீட்டுக்கு போவான், விலமாத வீட்டுக்கு போவான்.
போகும்போது அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும், படிக்கணும் அப்படின்னு சொல்லும். நான் படிக்கணும், நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடுங்கன்னு சொன்னோன்னே அவன் வந்து எதுக்குன்னு கேட்பான், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னும். அப்புறம் இவன் சரின்னு வெளியில் வந்துடுவான். வெளில வரும்போது அது சொல்ல, இல்லை நீங்கள் வெளில அமிச்சா வேற ஒருத்தனை அனுப்பிச்சிடுவாங்க, ஸோ நீங்கள் நைட் பூரா இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அது நைட் பூரா உட்காந்து படிச்சுட்டு காலையில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும். அந்த பொண்ணையும் அப்புறம் அவன் திருமணம் செஞ்சிருப்பான். இந்த இன்சிடெண்ட்டை மணிரத்னம் சொன்னாங்க. அப்போ இந்த சீன் வந்து அப்பாவோட சீன். அப்பா வந்து மணிரத்னம் சொல்லி அதுதான் சரண்யா போட்டாங்க. சரண்யா போட்டு அந்த இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியினுடைய அந்த அதாவது லோயர் லெவலில் இருக்கிற மக்கள் அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்களுடைய விஷயங்களை சொல்கிறதுன்றது தான் ஆரம்பித்தாங்க முதல்ல. ஸோ அவங்களுடைய வாழ்வியலையும் பதிவு பண்ணணும். அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னென்னா கிராமத்தில் பிறந்து பெரிய ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது, பட் ரொம்ப படிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 புக்கு படிச்சிருக்காங்க. காலையில் மத்தியானம் சேர்ந்து எப்பவுமே படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது அந்த வெஸ்ட் பெங்காலி ஸ்டோரிஸு மலையாளம் இது நிறைய கதைகள் இந்த மாதிரிலாம் படிப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிசம் என்ன ஆகிடுதுன்னு சொன்னால் திராவிடியன் மூவ்மெண்ட் வந்து கம்யூனிசத்தை அப்படியே சாப்பிட்டுடுச்சு. அதனால் கம்யூனிஸ்ட் ஃபிலிம்ஸும் ஃப்ளாப் ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா நான் படங்க ஆரம்பிக்கும்போது 4-5 பேர் அதில் மெயினாக வந்து சொன்னது சிலர் வந்து சொன்னாங்க, நீ கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை வச்சு நீ படம் எடுக்கிறாந்தா எடுக்காத, அதுலேருந்து வெளியில் வந்தாலும் நீ சொந்தமாக தயாரித்து பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அது அந்த மாதிரி தாட் வந்து வச்சுட்டு நிறைய சோஷியலும் பண்ணியிருக்காங்க. பாலச்சந்தருக்கு ரிலேட்டட் ஒரு பொண்ணு, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடு. அப்போது அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணார், அப்போ பாலச்சந்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த மாதிரி இந்த ரிலேட்டிவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. எங்கள் அப்பா சொன்னாங்க, அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வைந்தாங்க. நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி. பொண்ணுங்க விவாகரத்து அப்படிங்கிறது வந்து விவாகரத்து இதெல்லாம் கிடையவே கிடையாது. விவாகரத்து கிடையாது, ரீமேரேஜ் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ தான் பெரியார் இயக்கம் ஆரம்பித்து நடந்துட்டு இருந்தேன் சார். அந்த டயத்துலேயே சொன்னபோது பாலச்சந்தரும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணுக்கு விவாகரத்தை வாங்கி ரீமேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பையனும் ஒத்துட்டு கல்யாணம் பண்ணாங்க. மாற்றங்கள்ன்றது இன்றியமையாதது. ஸோ மாற்றங்களை ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம பின்னாடி போயிடுவோம், நம்ம முன்னாடி வரமாட்டோம். ஸோ அதனால் அந்த 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 தாட் இருந்தது. இப்போ அப்பா இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்காங்க அப்படிங்கும்போது குடும்பத்துக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கும்ல. ஒரு பிராமண பாரம்பரியமிக்க ஒரு பிராமண சமூகத்தை எங்கள் அப்பா அது எல்லாத்தையுமே எதிர்த்தாங்க. எங்கள் ரிலேட்டிவ் யாராவது ஹஸ்பண்ட் இறந்த உடனே அவங்க அந்த பொண்ணு உட்காந்துருக்கு, அது அப்போ தான் அந்த வீடோ அந்த அம்மா உட்காந்துட்டுருக்கு, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. எங்கள் அப்பா டக்குன்னு அவரை பார்த்து கேட்டாங்க, இந்த பேர் நீ வந்து திருப்பி தனியாக இருக்கணுன்றலாம் அவசியம் இல்லை, நீ ரீமேரேஜ் பண்ணிக்க, நான் ஏதாவது பையன் பார்க்குறேன்னு சொன்னாங்க. அப்படியே அத்தனை பேரும் அந்த அந்த அப்போ எல்லோரும் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க அப்பாலாம் வந்து ஐயோ அதெல்லாம் பண்ண வேண்டான்னாரு கொஞ்சம் இதில். எங்கள் அப்பா என்ன எதுக்கு தனியாக இருக்கணும், எதுக்கு தனியாக இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லையே அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நிறையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு எப்படி அப்பா? 3 பிள்ளைகள். எங்கள் அப்பா தான் படித்தது தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல என்கிட்ட ஷேர் பண்ணுவார். அவர் சொன்னது நான் திருப்பி சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்துவிசத்தில் பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு தெய்வம். மாதா தான் முதல் கடவுள், தந்தை தான் உன்னுடைய 2வது கடவுள், 3வது குரு, 3வது கடவுள், 4வது தான் தெய்வம். அதாவது தெய்வத்தை நீங்கள் வணங்குறையோ இல்லையோ, நீ அம்மா வணங்கி அப்பா குரு இவங்க 4 பேரும் 3 பேரும் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானவர்கள். கோவிலை விட நீ முக்கியம் வந்து இதுதான். நீ எப்போ பாரு எங்கள் அம்மாவோட சண்டை போட்டுருக்கேன் உங்கள் அம்மாவோடன்னாங்க. ஸோ நான் எங்கள் அம்மாவோட ரொம்ப சண்டை போடுவேன், எங்கள் அம்மாவும் ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஸோ அதனால் அப்போ சொல்லுவாங்க, எதுக்கு நீ அம்மாவோட சண்டை போடுற, அம்மா தான் முதல் தெய்வம், 2வது நீ என்னோடையும் சண்டை போட்டுருக்க, போய் கோவிலுக்கு போய் 4வது இருக்கிற தெய்வத்துக்கு போயிட்டு வணங்கி என்ன பிரச்சனைவாங்க, நீ 3வது குருவையும் நீ ஏன்னா நம்ம ஸ்கூல் வாதியரை இன்றைக்கும் மதிக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் இந்த 3த்தையும் விட்டுட்டு 4வது தெய்வத்தை பண்ணி என்ன பிரயோஜனம்? இவங்க 3 பேர் சொன்னதையும் கேட்காமல் நீ போய் கடவுளை வேண்டிட்டு என்ன வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது இல்லையா? ஸோ ஃபிலாசாபிக்கல் சரி, ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவலையும் சரி, ஸ்டோரி சைட்லேயும் சரி ரொம்ப இது இருக்கும். ஏன்னா நிறைய படிச்சுட்டே இருப்பாங்க. அதனால் அந்த ஒரு அனுபவம் வந்து இது உண்டு. பல மாற்றங்கள் சினிமாவில் செஞ்சாங்க.
சிலரில் அந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜின்னு வந்ததுனால அங்கெல்லாம் எப்படின்னா மாத சம்பளம் தான் இருக்கும் ஸ்டூடியோஸில். அதுலேருந்து மாற்றி முதல்ல என்ன பண்ணாங்க, டே பேசிஸில் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆமாம், ஊழியர்களை வந்து அதிகமாக மதிக்க தகுந்த ஒரு ஆமாம். அதில் என்ன அப்படின்னா மதிக்க தெரிந்ததில்லை, எல்லாரையும் மரியாதை தான் கூப்பிடுவாங்க. உதாரணமாக என் டிரைவர்னு நான் கூப்பிட்டா கூட எதுக்கு டிரைவர்னு கூப்பிட்றேன், ஜெயராமன் சார்ன்னு கூப்பிடு அப்படின்வாங்க. ஸோ டிரைவர்னு கூப்பிடக்கூடாது அப்படின்வாங்க. ஏதாவது சொன்னோன்னா அப்படியே என்னை பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீ டிரைவர்னு மதிக்கலை, நானே வந்து மறந்துட்டு சுந்தரத்துக்கு டிரைவராக இருந்திருக்கேன் அப்படின்வாங்க. ஸோ அதனால் அந்த இதெல்லாம் உண்டு. அவங்களும் நம்மளும் ஒன்று தான். நம்ம எல்லாருமே பணக்காரன் ஆகிட்டோன்றது வேறு விஷயம். பட் ஆனால் அவங்களும் நம்மளும் எல்லாம் ஒன்று தான்றது ஒரு எண்ணத்தம் ரொம்ப உண்டு. சார் நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. முக்தா ஸ்ரீனிவாசன் சாரோட படம்னா அன்னைக்கு அவங்க வீட்டு அவங்க ஒவ்வொருத்தர் தொழிலாளர்கள் வீட்லேயும் வந்து உழக்கு அன்னைக்கு ஈவினிங் போகும்போது கொடுத்துருவாங்க. அன்னைக்கு செட்டில் பண்ணுவாங்க. அது எப்படி சார் இருந்தது அந்த டைமில்? அது எப்படிப்பட்ட ஒரு அதுக்கு தான் என்னன்னா அந்த காலத்தில் கொஞ்சம் இப்போ ஈஸியாக இருக்குது. நடுவில் இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. எங்கள் அப்பாவோட அதுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, கேஷ் தான் எடுத்துன்னு போவாங்க அப்போல்லாம் யாருமே. ஸோ கையில் கேஷ் எடுத்துன்னு போயிட்டு ஈவினிங் எங்கள் பெரியப்பா தான் ப்ரொடக்ஷனை பார்த்துப்பாங்க. முதல்ல பெரியப்பா என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் கிளம்பும் போது கொடுப்பாங்க. 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா என்ன சொன்னாங்க, கிளம்பும்போது எல்லோரும் கொடுத்தா அவசரமாக போகிறது இருக்குது, சரியாக கனெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு 4 மணிக்கே எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம் இந்த சைடில். ஸோ அந்த பக்கம் உட்காந்துட்டு 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சால் என்ன பில் சொல்லு, என்னென்ன பில்லுன்னு சொல்லிட்டு சில பேர் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களாம் இருப்பாங்க. நான் மாதம் முடியும் போது வாங்கிக்கிறேன் சார், எல்லாருக்கும் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சேர்ந்தாப்புல இல்லை நீ எல்லாம் இப்போவே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொடுத்து முடிச்சுடுவாங்க. சிவகுமார் ஒரு பணம் கொடுக்குறாங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் சார்னார் சிவகுமார். இல்லை வேண்டவே வேண்டாம், இல்லை நீ வாங்கிக்கோன்னாங்க. அப்போ எங்கள் அப்பா ஒன்று சொன்னாங்க, இந்த பேர் நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பணம் இது எங்கிட்ட இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட நான் கடன் வாங்கின மாதிரி. அப்போ அவர் வந்து என்ன சொன்னார், இல்லை சார் நான் வீடு வாங்கலான்னு வச்சுட்டுருக்கேன். ஸோ நான் எடுத்துன்னு போய் தான் செலவு பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன், உங்ககிட்ட நான் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், ஸோ அதனால் நீங்கள் வச்சுக்கோங்கன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து அவர் வந்து வாங்கிட்டு போயிட்டார். ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து அவங்கள அலைய விடக்கூடாது, அவங்களுக்கு கஷ்டம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த எண்ணங்கள், இந்த வெளிப்பாடு இருக்குல்ல, இது வந்து எந்த அளவுக்கு வந்து திரைப்படங்களை பிரதிபலிச்சது? இல்லை அதுக்கப்புறம் நாகேஷருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாய்ப்பு கொடுத்தது அப்பா தான். இல்லை எப்படி எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா இவங்களுடைய கனெக்ஷன்ஸ்லாம் முதல்ல இருந்தது. அது இருக்கும்போது நாடகத்தோட நிறைய தொடர்பு இருந்தது எங்கள் அப்பாவுக்கு. ஸோ எல்லா நாடகங்களையும் போய் பார்ப்பாங்க. ஸோ அந்த டைட்டில் இருக்கும்போது நாகேஷனுடைய இதெல்லாம் பார்த்துட்டு, நாகேஷுக்கு வந்து என்னென்னா வி கோபாலகிருஷ்ணன் ஒரு ஆக்டர் இருந்தார். அவர் வந்து நாகேஷ் இவன் ரொம்ப நாள் நடிப்பான்னு சொல்லிட்டு சரி கூப்பிட்டு ஒரு சின்ன ரோல் கொடுத்து நடிக்க சொன்னாங்க. ஒரு சின்ன ரோலில் பண்ணார் அவர். எங்கள் அப்பாவுக்கு என்ன அப்படின்னா கூப்பிட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்தை பேசினாலே அவங்களுடைய டேலண்ட் என்னன்னு புரியும். அதை வச்சு சரி இவருக்கு டேலண்ட் இருக்குது, இவனுக்கு நடிக்க வச்சா வரும்னு சொல்லிட்டு நடிக்க வச்சாங்க. அதே மாதிரி பாடுறதுக்கும் சரி, மனோரமா கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு மனோரமா சொன்னாங்க, நாளைக்கு ஒரு பாட்டு பண்ண போகிறேன், பாட்டு ரெக்கார்டிங், நீ பாடுறேன்னு. நானான்னு இல்லை நீ பாடுன்னு. அதுக்கு எனக்கு கஷ்டமாச்சேன் அப்படின்னு. பொம்மலாட்டம் படத்தில் அப்புறம் வந்து ஒன்றும் இல்லைவா நான் சொல்லித்தரேன், உனக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க. சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. பயங்கர ஹிட்ல சார் அந்த பாட்டு. இப்போ போட்டால் கூட வா வாத்தியாரே ஓட்டாண்ட அந்த பாட்டு தான். அந்த பாட்டு அதே மாதிரி கமலஹாசனுக்கும் பாட வச்சாங்க, ஞாயிறு ஒளிமலைன்னு சொல்லிட்டு அந்தரங்கத்தில். ஸோ அந்தரங்கம் அதே மாதிரி ஜெயலலிதா அவங்க மேடத்தை வந்து பாட சொன்னாங்க. ஜெயலலிதா முதல்ல பாடணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 படத்தில் பாடினாங்களும் கூட. பட் அது எதுவும் இல்லை. பட் இந்த பாட்டு தான் சூரியகாந்தியில் பாடின பாட்டு தான் ரொம்ப ஹிட். ஓ மேரே தில்ருபான்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு நான் என்ற அளவில் இல்லாத பாடுவாங்க. 2 ஓ மேரே தில்ருபா வந்து அதுவுமே நல்ல, இப்போ கேட்டால் கூட எனக்கு தெரியக்கூடிய ஒரு பாடல். அது எப்படி சார் ஜெயா மேம் வந்து அவங்கள பற்றின அந்த விஷயங்கள் சொல்லுங்க. வந்து என்ன அவங்களுடைய 100வது படம் வந்து அப்பா இயக்குன படம். அது என்னன்னா எங்கள் அப்பாவுக்கு அவங்க எப்படி சொன்னோன்னா ரொம்ப டிசிப்ளின்டு மேம், ரொம்ப டிசிப்ளின்டு. அவங்க நடந்து வர்றது கூட ஒரு பிளான் பண்ணி காலை வச்சு தான் வருவாங்க. டபால் டிபில்லாம் நடந்து வர மாட்டாங்க. உட்கார்றது கூட அப்படி கரெக்டாக டேர்ன் பண்ணி வருவாங்க. நம்மளாம் உட்காரோம் இல்லையா, டம்முன்னு போய் உட்கார்றது அந்த மாதிரிலாம் உட்கார மாட்டாங்க. ஸோ ரொம்ப அப்படியே ட்ரெஸ்ஸு மேக்கப் எல்லாம் அப்படியே பர்ஃபெக்ஷன் இருக்கும். அது ஒரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, அன்பை தேடி
மேக்கப் மேன் வரல, அவங்க மேக்கப் மேன் வரல. அதனால் என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பா என்னுடைய மேக்கப் மேன் அனுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சாங்க. அந்த மேக்கப் மேனை பார்த்துட்டு இல்லை வேண்டாம், வேறு ஏதாவது அசிஸ்டண்ட் இருந்தால் கூட அனுப்புங்க, இவர் வேண்டான்ட்டாங்க. அப்புறம் ஒரு அசிஸ்டண்ட்டை பண்ணால் அவங்களே மேக்கப் பண்ணிப்பாங்க, சும்மா கூட எடுத்து கொடுக்கறதுக்கு இது பண்ணுறதுக்கு தான் சரி. அப்புறம் எங்கள் அப்பா கேட்டாங்க அவர்கிட்ட, எதுனால அந்த. அப்போ அவங்க சொன்னாங்க, அவன் நகம் கட் பண்ணவே இல்லை, நகம் பெருசாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக இந்த நகத்துக்கு நடுவில் அழுக்கு இருக்கும். ஸோ அதை வச்சுன்னு தொட்டோம்னா அழுக்கோடு தொடும். இன்னும் சொல்ல போனால் நகத்துக்கு நடுவில் இன்ஃபெக்ஷனே இருக்கும். ஸோ அதை வச்சுன்னு தொடக்கூடாதுன்றதுக்கா அவ்வளோ நீட்டாக இருப்பாங்க. ஏன்னா தொடுறாங்க இல்லையா, மேக்கப்னு போது கையை வச்சு தொடரணும். ஸோ அது நகத்தை கூட கவனிப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக தன் பக்கத்தில் யாரையும் நெருங்க கூட வர மாட்டாங்க. அப்படி இருப்பாங்க அவங்க. அப்படியே நீட்னஸ் மட்டும் இல்லை, ரொம்ப க்ளீன், எல்லாமே சுத்தமாக இருக்கணும். அண்ட் எல்லாமே ஆன் டைமில் இருக்கணும். கரெக்டாக பண்ண ஒன்றே கால் ஆச்சுன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்வாங்க. அந்த லஞ்சு கரெக்டாக சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது கூட எடுத்து ஒரு மேலே கச்சீஃபை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க. ஒரு பருக்க கூட கீழே சிந்தாது. ஏடிஎம்கே பார்ட்டியில் சேர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட ஒரு டேப் ஒன்று அனுப்பிச்சாங்க. அதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு மேடையில் பேசுகிற ஸ்பீச்சு எங்கள் அப்பா அதை கேட்டாங்க. பூரா அந்த மேடை ஸ்பீச்சை கேட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது எங்கள் அப்பா போட்டு கேட்டுட்டு அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாங்க, இப்போ கேட்டிங்களான்னு. கேட்டேன். என்ன நான் சொன்னேன், நீ கோச்சிக்காத, நீங்கள் வந்து கத்தி பேசும்போது கீச்சுன்னு வருது, கீச்சுன்னு வருது. ஸோ அதில் வந்து அதை நீ கொஞ்சம் பார்த்து பேசு. அந்த கீச் குரல் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகும்ப்பா கேட்குறவங்களுக்கு. ஸோ அந்த ஹை பிச் போகும்போது உனக்கு அது வருது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்புறம் 2 மாதம் கழிச்சு இன்னொரு டேப் அனுப்பிச்சாங்க. கேட்டு எங்கள் அப்பா கேட்டுட்டேன், இது கரெக்டாக இருக்குது, நல்லா ஹை பிச்சும் போது அந்த கீச் குரல்லாம் வரல, இது கரெக்டாக இருக்குது. என்ன பண்ணினேன் அப்படின்னும்போது நான் 2 மாதமாக அதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஹை பிச்சில் பேசுறதுக்கு, ஐபிஎஸ்சில் பேசிட்டு அந்த கீச் குரல் இதுக்காக நம்ம மெனக்கடணும். அதுக்காக மெனக்கெட்டுட்டு அதை கரெக்டாக பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக இருக்குல்ல, கீச் குரல் வரலையேன்னாங்க. ஸோ அந்த அந்த அவங்களுக்கும் சரி அந்த டெடிக்கேஷன்லாம் ரொம்ப அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப சின்சியராக இருப்பாங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு சக்ஸஸ். ஒன்று பார்த்துருந்தோம், அவங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கூட அப்பா இருக்காங்க, அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. மேம் வந்து குனிஞ்சு எடுத்து கும்பிடுற மாதிரி இவங்க ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ. அது அவங்க 60வது போது எங்கள் அப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்க. அவங்க 60வது பிறந்த நாளுக்கு எங்கள் அப்பா அதை ஆசீர்வாதம் பண்ணி பண்ணாங்க. நீங்கள் அடுத்த முதலமைச்சராக நீ தான் வரணும்னு வந்துட்டாங்க.